அப்ப நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஃபாஸ்ட் ஸ்டார்ட் என்னோட டீம்ல மாசம் மாசம் எத்தன பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாசம் ஒருத்தர்னா அடுத்த மாசம் 2 பேர் ஆகணும். அடுத்த மாசம் 4 பேர் ஆகணும். அடுத்த மாசம் 8 பேர் ஆகணும். அடுத்த மாசம் 16 பேர் ஆகணும். இந்த இந்த ஒரே ஒரு விஷயத்த கவனிச்சாலே போதும். வேற எதுவுமே நீங்க கவனம் செலுத்த வேண்டாம். வெஸ்டீஜ்லக்குள்ள வந்துட்டீங்க. முக்கியமா கவனம் செலுத்த வேண்டிய ஒரே ஒரு பாயிண்ட் வந்து ஃபாஸ்ட் ஸ்டார்ட் தான். நீங்க இந்த மாசம் எத்தனை பேர் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முடிச்சாங்க, அடுத்த மாசம் நான் டபுள் பண்ணிட்டே போறேனா அப்படின்றத மட்டும் பாத்தீங்கனாலே, எனக்கு தெரிஞ்சு 1 இயர்ல நீங்க லட்சாதிபதியா செட்டில் ஆயிடுவீங்க. 2வது வருஷத்துல 2வது வருஷம் கோடீஸ்வரனா செட்டில் ஆயிடுவீங்க. இவ்வளவுதான். சோ அத வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. புரியுதுங்களா? சோ அந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட்ன்றதுல நெறைய பேர் வந்து இன்னும் அதிகமான கவனம் செலுத்தணும். அதுவும் இப்ப இன்னைக்கு என்ன டேட்? 22 இல்லையா? 22. சோ இன்னையில இருந்து தான் ரொம்ப முக்கியமா கவனம் செலுத்தணும். இந்த 8 நாள் நீங்க குடுக்குற அந்த அந்த புஷ் இருக்கு இல்லையா? அந்த புஷ்ல தான் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் வந்து அதிகமான பேர் வந்து முடிப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? எப்படி பார்க்கணும் அப்படின்றதும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எப்படி பார்க்கணும் அந்த அந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட்க்கு பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே இத காமிப்பேன். கன்சிஸ்டன்சியோட பவர், ஃபாஸ்ட் ஸ்டார்ட்டோட பவர். கன்சிஸ்டன்சியோட பவர் 4வது ஸ்டெப்ல தான் 5.25 லட்சம் வரும். கரெக்ட்டா? ஃபாஸ்ட் ஸ்டார்ட்டோட பவர் 3வது ஸ்டெப்லயே 2 லட்சம் கிட்ட வரும். புரியுதா? சோ ஃபாஸ்ட் ஸ்டார்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல் டூல். இத கரெக்ட்டா யூஸ் பண்ணுங்க. அதனால தான் நான் சொல்லுவேன் எப்பவுமே உங்களோட டீம்ல ஆக்சுவல் அதாவது ப்ரீவியஸ் அக்குமுலேட்டிவ் பிவி போய் எல்லாரும் இந்த 22ஆம் தேதியில இன்னைக்கு போய் உங்களோட டீம்ல எல்லாரும் ஒரு டைரி எடுத்துக்கங்க. முதல்ல எழுத கத்துக்கங்க. உதயமூர்த்தி பண்ணது வந்து நான் திரும்ப திரும்ப பாராட்டுறேன்னா, அந்த எழுதுறதுக்கு அவ்வளவு பவர் இருக்கு ஆக்சுவலி. அந்த நோட் எடுத்து எழுதுங்க. நாங்களாம் இப்படிதான் பிசினஸ் பண்ணோம். இன்னைக்கு டெக்னாலஜி எல்லாம் வந்தே நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க. நாங்க ஒண்ணுமே இல்லாம கம்ப்யூட்டர்ல மோடத்தை போட்டு உட்கார்ந்து நைட் எல்லாம் உட்கார்ந்து எழுதுறோம். ஏன்னா இந்த மாதிரி யாரும் எங்களுக்கு ப்ரீவியஸ் குமுலேட்டிவ் பிவி எல்லாம் போடல. நாங்களே கூட்டி போட்டுக்கணும். சோ உங்களுக்கு ஒரு ஆப்ப ஓபன் பண்ணா அதை எழுதுங்க. அப்பதான் உங்க மைண்ட்ல பதியும். ப்ரீவியஸ் அக்குமுலேட்டிவ் பிவி வந்து பாத்தீங்கன்னா 318க்கு கம்மியா யாரெல்லாம் இருக்காங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட ஜாயின் பண்ணிருக்கட்டும், அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஜாயின் பண்ணிருக்கட்டும், யாரா இருந்தாலும் இப்ப பேசி அவங்களை திருப்பி ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வைக்க முடியும் உங்களால. சோ அப்ப என்ன பண்ணணும்னா, புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க கீழே இப்படி நடக்குது டீம், இப்படி இருக்கும். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 210 பி பண்ணிருப்பாங்க. அப்ப மீதி அவங்களுக்கு 72 பி பண்ண, இதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம், தவறி இருக்கும். இதெல்லாம் கவனிக்கணும். ஒரு 318க்கு பிவி கீழே யாருக்கெல்லாம் ப்ரீவியஸ் குமுலேட்டிவ் பிவி இருக்குன்னு எழுதிட்டீங்க. இப்ப இந்த மாசம் ஒரு 100 பி ஒருத்தர் பண்ணிருக்காங்க, புதுசா தான் வந்திருக்காங்க. 100 பி பண்ணிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு என்ன சொல்லணும்? இன்னும் 182 பி பண்ணா நீங்க ஃபாஸ்டா டச் வருங்க. இன்னொரு 750 ரூபாய் ப்ராடக்ட் இமிடியேட்டாவே உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். நீங்க 144 ரூபாய் வாங்குவீங்க 100 பிவிக்கு. எதுக்குங்க வெறும் 90 ரூபாய் வாங்குறீங்க? ஏங்க கூகுள் பேல மட்டும் 5 ரூபாய் பார்த்தோன்னே டெம்ப்ட் ஆவறீங்க. அப்ப எல்லாருக்கும் சொல்லுங்களேன். நீ 90 ரூபாய் தான் செக் வாங்குவ. அது உன் அக்கவுண்ட் கூட வராது. நீ இந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணா 144 ரூபாய் வரும். 144 ரூபாய் அவங்க வாங்குனதுக்கு. கீழ இருக்கவங்க எல்லாம் வாங்குறதா சேர்த்து 300 ரூபாய்க்கு மேல வரும். அப்படின்னு ஏன் உங்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறோம்? 3 ரூபாய் 4 ரூபாய்க்கு டெம்ப்ட் ஆகுற மக்கள் கிட்ட இவ்வளவு பணம் வருதுன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம்? அதுதான் என்னோட கேள்வியே. அப்ப ஆஃபரை கரெக்டா புரிஞ்சுக்கங்க. ஆஃபரை கரெக்டா புரிஞ்சுக்கங்க. அதனாலதான் நான் திருப்பி இந்த ஸ்லைடு நான் உங்களுக்கு எப்பவுமே காமிக்கிறேன். தெரியுதா இது? நான் எல்லாருக்கும் சொல்றதே என்ன, உனக்கு 50% லாபம் வேணுமா, கன்சிஸ்டன்சி ஆஃபர் பண்ணு. அதே 80% தான் மாத்தணுமா, ஃபாஸ்ட் ஸ்டார்ட் ஆஃபர் பண்ணு. நான் இதை ஃபாஸ்ட் ஸ்டார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. நீங்க யாம் பெற்ற இன்பம் பெருகு வையகம், நான் பெற்றுட்டேன் 1765 ரூபாவ. அப்ப அத 2 பேருக்கு கிடைக்கணும் நீ நினைச்சிட்டீங்கன்னா நீ வந்து 2875 ரூபாய் யூஸ் பண்ணுவ. அதுதான் ஃபாஸ்ட் ஸ்டார்ட். அதுதான் ஃபாஸ்ட் ஸ்டார்ட். புரியுதா? இந்த ஸ்லைட்ல இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒருத்தர்கிட்ட ப்ராஃபிட் எப்படி பேசணும், ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி ஆஃபர் பேசிட்டேன். இப்ப 100 பிவி யாரெல்லாம் முடிச்சிருக்காங்களோ இவங்க கிட்ட போய் என்ன பேசணும்?
இன்னும் 10 நாள் டைம் இருக்கு, நீ என்ன பண்ணு, இதுல ஒரு 90% உனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், அப்ப நீ ஃபாஸ்ட் ஸ்டார்ட் ஆஃபர்னு ஒண்ணு இருக்கு, இத பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுங்க. இத முடிச்ச உடனே அடுத்தது என்ன சொல்லி கொடுக்கணும், இங்க ஸ்பெஷல் கன்சிஸ்டன்சி ஆஃபர்னு ஒண்ணு இருக்கு, நீ எதுக்கு 4 மாசம் வெயிட் பண்ற 2500 ரூபாய்க்கு, இமிடியேட்டாவே 2500 ரூபாய் கிடைக்கும், அப்ப டோட்டலா கவுண்ட் பண்ணினா 4943 ரூபாய் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்த 3 ஸ்லைடையும் வச்சுக்கோங்க. நான் நவம்பர் மாசம் ஆஃபர் ஒரு ஸ்லைடு போட்டிருக்கேன், அதுல உங்களுக்கு சொல்லியிருக்கேன், புரியுதுங்களா? அந்த 3 ஸ்லைடையும் வச்சுக்கோங்க. சோ இப்படி நீங்க ஆஃபரை சொல்ல தெரியணும் அப்படின்றதுதான் முதல் கருத்து. ரெண்டாவது விஷயம் என்ன, ஃபாஸ்ட் ஸ்டார்ட்ல இப்படி நீங்க வந்து இப்படிதான் ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபாஸ்ட் ஸ்டார்ட். அப்ப இந்த மாதிரி மாதம் நீங்க என்ன பண்ணணும், ஒவ்வொரு டீம்ல யார் யார் எவ்வளவு முடிச்சு எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படின்றத சொல்லணும். 100 பி முடிச்சா 182 பேலன்ஸ், 60 பி முடிச்சிருக்காங்களா அப்ப மீதி எவ்வளவு பேலன்ஸ், இது சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்லிக்கிட்டே இருந்தாதான் பண்ணுவாங்க. இன்னையில இருந்து உங்களோட பாருங்க 20ஆம் தேதிக்கு மேல நீங்க வேலை செய்ய வேண்டியது ஃபாஸ்ட் ஸ்டார்ட் யாரு பண்ணுவாங்க லிஸ்ட் எடுத்து அவங்களோட வேலை செய்யுங்க. அதான் புத்திசாலித்தனம். நீங்க ஃபாஸ்ட் ஸ்டார்ட்டுக்காக வேலை செஞ்சா என்ன நடக்கும், அங்கே நியூ ஜாயினிங் வந்துரும் உங்களுக்கு. சோ புதுசா நிறைய பேர் உள்ள வரணும்னா ஃபாஸ்ட் ஸ்டார்ட் ஒண்ணே ஒண்ணுதான் டூல்ன்றத நல்லா புரிஞ்சுக்கங்க. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும், யாரோ ஒருத்தர் கீழே முடிச்சிருப்பாங்க, அப்ப என்ன செய்யணும், மேல இருக்கிற மத்த லீடர்ஸையும் முடிக்க வைக்கிறதுக்கான பிளான கொடுக்கணும். இது 2 தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபாஸ்ட் ஸ்டார்ட்ல வித்துல யாரோ ஒருத்தர் பண்ணிட்டாங்க, அப்ப வித்துல இருக்கிறதெல்லாம் கவுண்ட் பண்ணி 282 வந்துருச்சான்னு பாக்கணும். ரெண்டாவது டெப்த்ல ஒருத்தர் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முடிச்சிருப்பாரு, அப்ப மேல இருக்கிற லீடர் எல்லாம் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முடிச்சிட்டாங்களான்னு கவனிக்கணும். இந்த மாதிரி நீங்க கவனிச்சு பண்ணீங்கனாலே ஒரு லைன்ல வெறும் 7 பேர் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முடிச்சிட்டாலே நீங்க டைரக்டர் மெயின்டைன் பண்ணிடுவீங்க. ஒரு 7 பேர் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முடிச்சிட்டாங்கனாலே அப்போ நீங்க முதல்ல ஒரு 2 3 4ன்னு கவுண்டிங் ஏத்துங்க. அப்பதான் நீங்க வந்து புத்திசாலி. இந்த மாதிரி வந்து சொல்லி கொடுக்கணும். ஒருத்தர் கீழே முடிச்சிட்டாங்களா அப்ப என்ன பண்ணணும், மேல இருக்கிறவர்கிட்ட பாரு நீ பேலன்ஸ் 132 தான் பண்ணிருக்க, கீழே ஒருத்தர் முடிச்சிட்டாரு, நாளைக்கு ஹிஸ்டரி என்ன சொல்லும், நீ முடிக்கலன்னு சொல்லும். இந்த பிசினஸோட முதல் அச்சீவ்மெண்டே ஃபாஸ்ட் ஸ்டார்ட் தான். நீயே முடிக்கலன்னா உன் மத்த டவுன்லைன்ஸ் கிட்ட நீங்க முடிச்சிட்டீங்களா, நீங்க முடிச்சீங்களான்னு கேட்டா இல்ல என் டவுன்லைன் முடிச்சிட்டாங்க நீங்க சொல்றது உங்களுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு ஒவ்வொரு அப்ளைனுக்கும் சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், ஒரே டைம்ல அட் அ டைம்ல 4-5 ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இது வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்க. கரெக்ட்டுங்களா? சோ இத ஃபோக்கஸ் பண்ணாலே பெரிய லெவல்ல வந்து சக்சஸ் வரும். சோ மந்த் எண்ட் எல்லாருக்கும் எப்படி போயிட்டு இருக்கு, அதே மாதிரி இன்னொரு ரகசியத்தையும் நான் சொல்றேன், திரும்ப 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 பதிவு பண்றேன். நீங்க உள்ள வந்து 2000 பிவி கூட பண்ணலன்னா இந்த பிசினஸ் பண்றதுல எந்த அர்த்தமும் கிடையாதுங்க. ஏன்னா நீங்க 2000 பிவி முடிக்கலன்னா உங்களுக்கு ₹1.98 பெர்ஃபார்மன்ஸ் போனஸ்ல இருந்து பேலன்ஸ் வரக்கூடிய 54 பைசாவோ 18 பைசாவோ கிடைக்கும். அதுக்கு நீங்க இந்த பிசினஸ் பண்றதுக்கு நீங்க செய்யற வேலையை செஞ்சுட்டு இருக்கலாம். எதுக்கு வெஸ்டேஜ் பண்ணணும், தேவையே இல்ல. அட்லீஸ்ட் 2000 பிவி முடிச்சாதான் உங்க கீழே யாரோ ஒருத்தர் சோப்பு வாங்கினா கூட உங்க அக்கௌண்ட்ல ₹1.35 வந்து விழும். உங்களுக்கு கீழே யாரோ ஒருத்தர் ஷாம்பு வாங்கும்போது 2000 ரூபாய் வந்து விழும். உங்க கீழே யாரோ ஒருத்தர் ரைஸ் பிராண்ட் ஆயில் வாங்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு 3000 ரூபாய் வந்து விழும். புரியுதுங்களா? கூகுள் பே மாதிரி தான். கூகுள் பேல 10 வாட்டி டிரான்சாக்ஷன் பண்ணா 9 வாட்டி பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் ஒரு வாட்டி 5 ரூபா வரும். அதுக்கு டெம்ப்ட் ஆகுது மைண்ட். ஐயா வெஸ்டில நீங்க 2000 பி மெயின்டைன் பண்ணிட்டா உங்க கீழே யார் என்ன பொருள் வாங்கினாலும் உங்க அக்கௌண்ட்ல வந்து பணம். அப்பா ஒரு குக்கிங் ஆயில் வாங்கிட்டாருப்பா, என் அக்கௌண்ட்ல எவ்வளவுப்பா, குக்கிங் ஆயிலுக்கு எவ்வளவு பி ரூபன் சார்? 8.33. எவ்வளவு சார்? 8.33. இப்போதைக்கு 8.33 போடுங்க சார். 8.33 into 6% into 1.35 into 18 எவ்வளவு சார்? போடுங்க மோகன்ராஜ் சார். 8.33 into 6% into 1.35 into 18. Madam 27 madam. 20
27.87. 27 rupees 28 rupees கிடைக்குது. புரியுதா உங்களுக்கு? உங்க டீம்ல யார் வந்து நீங்க 2000 PV மெயின்டைன் பண்ணிட்டீங்க. அந்த 2000 PVக்கும் சரி, அதுக்கு மேல வரக்கூடிய ஒரு PVயா இருந்தாலும் சரி, உங்க கீழ யார் அப்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுங்க. அப்ப குக்கிங் ஆயில் வாங்கிட்டாங்க எனக்கு 27 ரூபாய் விழுந்துருச்சு. சோப் வாங்கிட்டாங்க எனக்கு 1 ரூபாய். புரியுதா உங்களுக்கு? ரூபன் சார் போடுங்க சார். ஒரு PV இன்டூ 6% இன்டூ 1.3.18 எவ்வளவு சார்? ஒரு PV 1.45 மேடம். 1.45. அப்ப யோசிச்சு பாருங்க. ஒரு சோப்பு உங்க கீழே யார் வாங்கினாலும் உங்க அக்கௌண்ட்ல வந்து உங்க உண்டியல்ல 1 ரூபாய் 45 காசு விழுது. குக்கிங் ஆயில் யார் வாங்கினாலும் 27 ரூபாய் விழுது. ஷாம்பு வாங்கினா அப்ப எவ்வளவு விழும்? இந்த மாதிரி ஒரு பொருளுக்கு நீங்களே கவுண்டிங் வச்சுக்கோங்க. அப்ப அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஹாப்பியா ஃபீல் பண்ண வேண்டாமா? அப்ப இது நடக்கணும்னா நீங்க அட்லீஸ்ட் 2000 மெயின்டைன் பண்ணலாம். இல்லன்னா எதுக்கு இந்த பிசினஸ்ல இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. கரெக்ட் தானேங்க? நான் பேசுறது தப்பா? அதுக்கு நீங்க செய்யற வேலையை இன்னும் நல்லா பண்ணிட்டு போங்க. எதுக்கு வெஸ்டீஜ் பண்ணணும்? தேவையே இல்லையே. வெஸ்டீஜ் பண்ணணும்னா அட்லீஸ்ட் டைரக்டர் முடிக்காத யாராவது இருக்கீங்களா? இமிடியேட்டா டைரக்டர் முடிங்க. நீங்க ஏர் பியூரிஃபையரை விப்பீங்களோ இல்ல வந்து வாட்டர் பியூரிஃபையரை விப்பீங்களோ? பஹ்ரைன்ல எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் இந்த ப்ராடக்ட்டே கிடையாது. ஆனாலும் சூப்பரா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட் தானே மேடம்? எஸ் மேடம். நிறைய ப்ராடக்ட் மேடம், ஈவன் ஆயில் கூட எங்களுக்கு இல்ல. மேடம் கவலைப்படாதீங்க, இந்தியால இருக்கு. நீங்க இந்தியால புஷ் பண்ணி ஏர் பியூரிஃபையர் வாட்டர் பியூரிஃபையர் பண்ணிடுங்க. ஓகே மேடம், थैंक यू. உலகம் ஃபுல்லா பிசினஸ் பண்ணலாம்ல நீங்க. கண்டிப்பா மேடம் கேக்குறாங்க. சொல்லுங்க மேடம், லேடிஸ் மீட்டிங் எப்படி இருந்துச்சு? என்ன ஃபீல் பண்ணீங்க? எவ்வளவு இன்னும் கான்ஃபிடன்ட் மேடம், உங்களுக்கு? லேடிஸ் மீட்டிங் ரொம்ப ஃபயரா இருந்துச்சு. எனக்கு சீக்கிரம் முடிஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் நடந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி. மேடம் நான் 2 மணி நேரம் 15 நிமிஷம் ஆச்சேன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். லேட் ஆயிடுச்சு. ஆமா, ஆக்சுவலா நீங்க சொன்ன டைமோட லேட் ஆயிடுச்சு. பட் எங்களுக்கு அப்படிதான் தோணுச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாம். நான் நிறைய பேரோட ஸ்டோரி, நான் இன்னைக்கு தான் நிறைய பேரோட ஃபேஸே பார்த்தேன். ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம், கேட்டிருக்கோம். பட் இவங்களாமா இவங்களோட ஸ்டோரி இதெல்லாம் நிறைய MTM நான்லாம் பார்த்ததில்ல. இப்பதானே ஜாயின் பண்ணியிருக்கோம். அதனால நிறைய மீட்டிங்ஸ் பார்த்ததில்ல. பட் இன்னைக்கு பேசும்போது நிறைய பேரோட ஸ்டோரி தெரிஞ்சுது எங்களுக்கு. என்ன தோணுச்சு? அதுல இருந்து நிறைய இவ்வளவு நாள் டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம்னு தோணுச்சு மேடம். இனிமே ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு புரியுதுல்ல? கண்டிப்பா மேடம். எதை அடையறதா இருந்தாலும் கடகடன்னு அடைஞ்சிடணும்னு புரியுதுல்ல மேடம்? நானும் குழந்தையோட சிச்சுவேஷனுக்காக தான் நானும் வந்து இதுல ஒர்க் பண்ணாம இருந்தேன். ஏன்னா 3 years பேக்கே ரூபன் சார் என்கிட்ட சொன்னாங்க. அப்போ வந்து எனக்கு பாப்பாவை முடியல அப்படிங்கறதுக்காக தான் இருந்தேன். நான் இன்னைக்கு மீட்டிங் பார்க்கும்போது சோ அதெல்லாம் நம்ம அன்னைக்கே அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிருக்கலாம் மேம். அவனருளால் அவன் தாழ் பணிந்து மேம். யாரையுமே எதையுமே டிசைட் பண்ணவே முடியாது. இன்னைக்குதான் நீங்க ரொம்ப லக்கி தெரியுமா? ஒருவேளை 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண நினைச்சிருந்தா கூட பண்ணிருக்க முடியாது உங்களால. கடவுள் இந்த நேரத்தை. கண்டிப்பா மேடம். ஏன்னா இப்பதான் எங்களுக்கு ஜூம் மீட்டிங் இந்த இதெல்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இல்லனா நாங்க உங்களுக்கு பாத்துக்க கூட முடியாது. கொரோனாக்கு தான் நன்றி சொல்லணும். ஜூம் கண்டிப்பா மேடம். ஓகேங்களா? சோ புரியுதா உங்களுக்கு? அதனால எல்லாருமே 2000 PVன்றது மெயின்டைன் பண்ணாம இருக்காதீங்க. அதே மாதிரி யாரெல்லாம் டைரக்டர் முடியாம இருக்கோ இமிடியேட்டா டைரக்டர் முடிங்க. இல்லனா வெஸ்டில இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. உங்களுக்கு பெரிய பணமே கிடையாதுங்க. அப்போ ஒரு ஏர் பியூரிஃபையர், வாட்டர் பியூரிஃபையர் ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. ஆக மொத்தத்துல 2000 PVக்கு அப்புறமா நீங்க ஸ்லோ டவுன் ஆனா கூட எனக்கு நான் சொல்றது அட்லீஸ்ட் அந்த மினிமத்தை. சரிங்களா? அப்ப உங்களுக்கு என்ன தோணும்? 2000 முடிச்சதுக்கு அப்புறம் யாரெல்லாம் இன்னும் அதிகமா பண்ணணும்? ஏன்னா என் அக்கௌண்ட்ல பணம் விழுந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு அது புரியுதா? 2000 முடிச்ச உடனே உங்களோட மைண்ட் இப்ப ஹாப்பியா இருக்கும். ஏன்னா யார் குக்கிங் ஆயில் வாங்கினாலும் வந்து இல்ல நீங்க 2000 போய் முடிக்கல, உங்க கீழே ஒருத்தர் குக்கிங் ஆயில் வாங்கினாரு, உங்களுக்கு 27 ரூபாய் கிடைக்காதுங்க. எப்படி கிடைக்கும் 27 ரூபாய்? புரியுதா உங்களுக்கு இது எவ்வளவு வேல்யூவான பாயிண்ட்னு? லீடர்ஸ்க்கு மெயினா புரியுதா? யாரெல்லாம் இங்க டைரக்டர் அண்ட் அபோவ் இருக்கீங்க? யாரெல்லாம் இன்னும் டைரக்டர் ஆகல? சார் டைரக்டர் ஆகாம யார் யார் சார் இருக்காங்க? டைரக்டர் ஆகாம இருக்கிறவங்க நஞ்சப்பா அனந்தகுமார். மேடம். நானும் ஆகல மேடம். நஞ்சப்பா நானும் ஆகல. புரியுது மேடம்.
யாரு? ஷெர்பா, நஞ்சப்பன், முருகன். ஷெர்பா இன்னும் முடிக்கலையா? ஷெர்பா ஆமா மேம், மேடம். நோ இந்த ரீசன் மாசம் மேம். முடிக்கிறாங்க. நேத்து உட்கார்ந்து பேசணும் இல்லையா, அவங்க மூலமா இந்தியால ஏதோ ஒரு 2-3 கான்டாக்ட்ல ஒரு ஏர் பியூரிஃபையர், வாட்டர் பியூரிஃபையர் முடிச்சிடுங்க. கண்டிப்பா மேடம் இந்த மாசம் முடிச்சிருவேன். முடிச்சுட்டா ஆல்ரெடி மேடம் ஆல்ரெடி எக்ஸல் இது போட்டுட்டேன், நான் டேபிள் போட்டுட்டேன். யாரெல்லாம் ஃபாஸ்ட் ட்ராக் முடிக்கணும், யாரெல்லாம் எவ்வளவு பாயிண்ட் வேணும், நீங்க இப்ப சொன்னீங்கல்ல அதே இதை நான் ஆல்ரெடி சார்ட் போட்டு வச்சிருக்கேன். லவ்லி மேடம், லவ் யூ, கிரேட் மேம், சூப்பர், ரொம்ப சந்தோஷம். சோ வந்து Thank you, madam. புரியுதா? 2000 பிவி கூட என்ன வேணா பண்ணுங்க, 2000 பிவி முடிச்சிருங்க. என்ன வேணா பண்ணுங்க, டைரக்டர் முடிச்சிருங்க. நான் எல்லாருக்கும் இதுதான் சொல்றேன். யார் வந்தாலும் நான் சொல்றேன் ஒரே ஒரு பாயிண்ட், ஐயா நீ என்ன வேணா பண்ணு, டைரக்டர் ஃபர்ஸ்ட் முடிச்சிரு. ஏன்னா நீ டைரக்டர் முடிச்சாதான் உன்னோட ஒரு குக்கிங் ஆயிலுக்கு 27 ரூபா கிடைக்கும், ஒரு ஷாம்புக்கு 16 ரூபா கிடைக்கும். யார் வாங்கினாலும், எந்த டெப்த்ல வாங்கினாலும். உங்களுக்கு இது புரியுதா? இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கங்க முதல்ல. எந்த பிசினஸ்லயும் இது கிடைக்காதுங்க. இந்த பிசினஸ்ல தான் அவ்வளவு பணம் இருக்கு. அதுக்கப்புறமா நீங்க கிரவுன் ஆனா உங்களுக்கு புரியுதா அப்ப எவ்வளவு பணம்னு? இதே மாதிரி ஒரு குக்கிங் ஆயிலுக்கு கணக்கு போட்டா என்ன வரும்னு புரியுதா? சோ அதனாலதான் சொல்றேன், முதல்ல டைரக்டர்ல எக்கச்சக்கமான பணம் இருக்கு. முதல்ல டைரக்டர் கூட மெயின்டைன் பண்ணாம இங்க இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. உங்க சைடு வால்யூமையும் உங்க டைரக்டர் வால்யூமையும் 15ஆம் தேதி நீங்க முடிச்சிடணும். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் என் அக்கௌண்ட்ல எக்ஸ்ட்ரா ஆடட்னு நினைச்சாதான் இந்த பிசினஸ்ல நீங்க இருக்கிறதுல அர்த்தம் இருக்கு. என்ன பிசினஸ் பண்றோம் யோசிச்சு பாருங்களேன். நாங்கெல்லாம் பொருளே கிடையாது, டிஜிட்டலே கிடையாது, வீட்டுக்கே கொரியர் வராது, ஒண்ணுமே இருக்காது, ஜூம் கிடையாது. அப்பவே சூப்பரா பிசினஸ் பண்ணிருக்கோம். நீங்க உங்க கையில எல்லாமே இருக்கு. புரியுதா? சோ அதனால சார் இப்ப வந்து முடிக்காதவங்க இந்த மாசம் முடிக்கிறதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க நஞ்சப்பா சார்? இந்த தண்ணி கேட்டேன்டா. நஞ்சப்பா உங்கள்கிட்ட தான் கேக்குறாங்க. அடுத்தது சங்கர்னு ஒருத்தர் வந்திருக்காரு, விஜய் சங்கர், பாகலூர்ல இருந்து வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசுங்க மேடம். மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். இப்பதான் ஜாயின் பண்ணிருக்காங்களா சார்? இல்ல அவர் வந்து இப்போ டைரக்டர் கம்ப்ளீட் பண்ணி, அதாவது டைரக்டர் இந்த மாசம் முடிக்கணும்னா அவர் முடிச்சிடலாம். 2000 பிவி பண்ணா அவர் டைரக்டர், அவ்வளவுதான். அவர் நல்லா பண்ணக்கூடிய ஆளு, நல்ல அக்ரி ஃபீல்ட் எல்லாம் நிறைய பார்த்தவரு. இடனடியா ஒரு வேலைக்காக பிரேக் எடுத்துப்பாரு. சார் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம்ல? ஆமா, நிறைய பேசிருக்கீங்க. போன மீட்டிங்ல பேசணும்ல ரொம்ப நேரம். ஆமா மேடம். அவங்க தானே அது? ஆமா மேடம். கிரேட் சார். அப்ப புரியுதா உங்களுக்கு? அந்த டைரக்டர் முடிச்சாதான் நிறைய காசு, இல்லைன்னா நீங்க வெஸ்டேஜ் பண்றதுல அர்த்தமே இல்ல. நீங்க இப்ப அக்ரிக்கு வரும், அக்ரி யூமிக், அக்ரி 82 சார். சேலத்துல ஒரு மேடம் டெய்லி காலையில 4 மணிக்கு கிளம்பி போய் ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் ஆர்டர் எடுக்கிறாங்க. ஒரு லேடி ஒரு நாள் தவறாம. அவ யோசிச்சு பாருங்க. அக்ரில அவ்வளோ ஸ்கோப் இருக்கு. இப்போ அவர் இன்னைக்கு ஒரு தகவல் மேடம், சாரி இன்னைக்கு அவர் வந்து ஏறக்குறைய ஒரு 40 ஏக்கர் அக்ரிக்கு அவர் பேசியிருக்காரு. இன்னைக்கு ராமச்சந்திரன் சாரை கூட்டு போயிட்டு இன்னைக்கு ஃபுல்லா பேரிகை, பாகலூர் ஃபுல்லா ஃபீல்ட் ஒர்க் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க 2 பேரும். சார் நீங்க பேசிட்டு விட்டு விட்டு கேக்குது சார். யார் நான் பேசுறதா? ஆமா சார். இல்ல இன்னைக்கு அவரு சங்கர் சார். இல்ல மேடம், மேடம் இல்ல அவங்க பேசுறது கிளியரா இருக்கு. மேபி உங்க நெட்வொர்க் தான் ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஆமா என்னோட நெட்வொர்க் ப்ராப்ளம் தான் மேடம். வீட்ல வைஃபை இல்லாதனால மேல மொட்டை மாடியில வந்து தான் இது பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு அது ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சண்டேன்றதால இன்னைக்கு பார்க்க மாட்டேன்ட்டாங்க. நாளை காலையில தான் வந்து பாப்பாங்க. சொல்லுங்க ரூபன் சார். இன்னைக்கு அவரு சங்கர் சார் வந்து ராமச்சந்திரன் சாரோட ஃபுல் டே அங்க அவங்க பேரிகை அந்த ஏரியாவுக்கு ஃபுல்லா ஃபீல்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஓ சூப்பர். அவர் வந்து ஒரு 40 ஏக்கர் அக்ரிக்கு பேசியிருக்காரு. அக்ரி அந்த லேண்ட்ல எல்லாம் கொடுக்கறதுக்கு, பாடை கொடுக்கறதுக்கு பேசியிருக்காரு சங்கர். வெரி குட் சங்கர் சார், முடிச்சிடுங்க அத. தேங்க் யூ மேடம். முடிச்சிடலாம் மேடம். நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஆளு சங்கர்.
இல்ல அது அன்னைக்கே நான் ஃபீல் பண்ணேன். அவர் கேட்ட கொஸ்டின், அவர் கேட்ட விஷயங்கள் எல்லாத்துலயும் அன்னைக்கே ஃபீல் பண்ணேன். பட் என்ன சொல்றது, அந்த டைரக்டரை முடிச்சிட்டீங்கன்னா அந்த ஹாப்பினஸே நல்லா இருக்கும் சார். கண்டிப்பா அதுக்கப்புறம் மேடம். எது நடந்தாலும் அந்த அக்கௌண்ட்ல வந்து பணம் விழும் பாத்தீங்களா, அது அதை பாக்குறதுக்கே நல்லா சார். அங்க மிராக்கிள்ஸ் ஹேப்பன் அந்த லாஸ்ட் மினிட்ல தான். எப்பவுமே அதிசயங்கள் கடைசி நேரங்கள்ல தான் நடக்கும். புரியுதா? நம்ம எஃபர்ட் போட்டுட்டே இருப்போம். டைரக்டர் வந்து அந்த டைரக்டா வந்து கோல்டு பிளான் பண்ணிட்டு இருக்கா மேடம். வெரி குட் சார், ரொம்ப சந்தோஷம் சார். அக்ரில மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இந்த 3 மாசத்துல அடிச்சு தூக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க சார். எப்பவுமே நம்ம செக்க மாசம் மாசம் காமிச்சுக்கிட்டே இருக்கணும். எது மோட்டிவேஷன்? நம்ம செக்க காமிக்கிறதா மோட்டிவேஷன். அதுக்கு என்ன வேணா பண்ணலாம்னு நான் சொல்லுவேன். என்ன வேணா பண்ணுங்க. இன்னைக்குதான் ஒரு பிரசன்டேஷன் போயிட்டு வந்தது மேடம். அவங்க வந்து நெக்ஸ்ட் மந்த்லனே ஒரே மந்த்லனே டைரக்டர் முடிக்கலாம்னு பிளான் பண்ணிட்டாரு. 1ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வெரி குட் வெரி குட். பட் இந்த மாசம் நீங்க டைரக்டர் முடிச்சிருங்க. முடிச்சிட்டு நான் அப்படியே நெக்ஸ்ட் மந்த்ல கோல்டு பிளான் பண்ணுங்க. இந்த மாசம் அந்த 2000 பிவின்றதை எல்லாரும் ஃபோக்கஸ் ஆவீங்க. மேடம். கிரேட் சார். இவங்க ரவி சாரோட டைரக்ட் லைன் இல்லையா? இல்ல அவரு ராமச்சந்திரன் சாரோட டைரக்ட் லைன். ராமச்சந்திரன் சாரோட டைரக்ட் லைன். ஓகே கிரேட். அண்ட் நஞ்சப்பா சார்? நஞ்சப்பா சார் கல்யாண சுந்தர சாரோட டைரக்ட் லைன். தெரியும், அது தெரியும். நஞ்சப்பா சார் இந்த மாசம் டைரக்டருக்கான பிளான் எந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு மேடம்? 900 பிவி நடந்திருக்கு மேடம். 2000 பிவி பிளான் பண்ணிருக்கு மேடம். 2001 சார். ஜஸ்ட் பாஸ் ஆகாதீங்க சார். 35 மார்க்ஸ் எடுத்தா உங்க பிள்ளைங்க 35 மார்க்ஸ் எடுத்தா எத்தனை பேருக்கு பிடிக்கும்? 90 மார்க்ஸ் எடுத்தா எத்தனை பேருக்கு பிடிக்கும்? நம்மளோட இலக்கு 2000ல இருக்க கூடாது. அதான் திருப்பி சொல்லல, 2000க்கு அப்புறம் எவ்வளவு நடந்தாலும் உங்க அக்கௌண்ட்ல நிறைய பண்ணும். மினிமம் 2000, மேக்ஸிமம் எவ்வளவு வேணாலும். 2000 மைண்ட் செட்டை போடாதீங்க நஞ்சப்பா சார். ஹலோ சத்யா சார். ஓகே மேடம். இரு சார், முடிச்சிடுறேன் அவர்கிட்ட. 2000 வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. 3000 அட்லீஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்க இன்கம் 10,000க்கு போகும். புரியுதா? சரி மேடம். சோ நீங்க அத மைண்ட்ல செலுத்திட்டு அதுக்கான வேலையை செஞ்சீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கான விஷயங்கள் எல்லாம் கட நடக்கும். சரி மேடம். சரிங்களா? ரவி சார் கொஞ்சம் அவருக்கு சப்போர்ட் நிறைய பண்ணுங்க. ஏன்னா கல்யாண் சார் நீங்க சைடு வால்யூம் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி முடிங்க. ரவி சார். கண்டிப்பா மேடம். ரவி சார் அவரத ஃபோக்கஸ் பண்ணி அவருக்கு கொஞ்சம் நஞ்சப்பாக்கு ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி அந்த 3000 பி முடிக்க வைங்க சார். ஓகேவா? ஓகே மேடம். ஓகே மேடம். ஓகே சார். ஓகே, थैंक यू. அண்ட் சத்யநாராயணன் சார். சார் மேடம் குட் மார்னிங் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ரொம்ப நாள் ஆச்சு. உங்க கண்ணுல நிறைய டயர்ட் இருக்கு. அந்த டயர்ட் எல்லாம் சரியா கேட்கல மேடம். இல்ல, உங்க கண்ணு ஃபுல்லா நிறைய டயர்ட் இருக்குன்னு சொன்னேன். ஆமா மேடம், ஆபீஸ்ல ரொம்ப இது பண்றாங்க மேடம். இதுல இருந்து வெளியில வர 14 hours 15 hours. ஆமா சார். ஆமா மேடம், 14 hours மேல வேற. என்ன தெரியுமா சொல்றேன் சார், ஒரே ஒரு விஷயம் தான். சண்டே ஒரு நாள்ல வெறித்தனமா வேலை செய்யுங்க. அதுல இருக்கக்கூடிய ஆட்களை கொஞ்சம் ரூபன் சார் கிட்ட வந்து கனெக்ட் பண்ணி கொஞ்சம் பாத்துக்க சொல்லுங்க கொஞ்ச நாளைக்கு. அந்த ப்ராப்பர் சிஸ்டத்தை கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா பயங்கரமான ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு புரியுது. நேத்து ஃப்ரீயா இருந்தீங்களா சாட்டர்டே? இல்ல மேடம், நேத்து ஈவினிங்ல இருந்து மைக்ரேஷன் இருந்து மேடம். 6 மணில இருந்து காலையில 7 மணி வரைக்கும் போச்சு. ஓ, உங்களுக்கு வந்து வர்க் ஆபீஸ்ல? ஆமா மேடம், வீக்கெண்ட்ல தான் மேடம் மைக்ரேஷன், சர்வர் மைக்ரேஷன் போயிட்டு இருக்கு. ஓ ஓகே ஓகே ஓகே. சண்டேலயும் இருக்கா? ஆக்சுவலா இது இப்ப கூட 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் அண்ணா சொன்னாங்க இன்னைக்கு கண்டிப்பா மீட்டிங் வரணும்னு. சரி, அதனால தான் ஒரு 1 hour பெர்மிஷன் போட்டு வந்துட்டேன் மேடம். ஓகே ஓகே. சோ சத்யநாராயணன் சார் இதுல இருந்து வெளியில வந்து தான் ஆகணும். கண்டிப்பா மேடம், எனக்கு இது சுத்தமா பிடிக்கல மேடம். புரியுது. இப்ப இருக்கிற ஆபீஸ் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பா பிடிக்கவே இல்ல. அதனாலயே எவ்வளவு சீக்கிரமா பண்ணணும். இல்ல, நான் ஒரு ஸ்டேஜ்ல சொல்லுவேன், நம்ம எல்லாம் கார்ப்பரேட்டோட அடிமைகளா தான் இந்தியால இருப்போம். அது உங்களுக்கு லைவ் கண்டிப்பா மேடம். அது அப்ப நான் லைவா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். கார்ப்பரேட்டோட அடிமைகள்ல நான் தான் நம்பர் 1ன்ற மாதிரி ஒரு 10 நாளா எனக்கு அப்படிதான் ஃபீல் இருக்கு. வெஸ்டீஜ்ல என்னால ஒரு வாரம் ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம சாப்பாடு அதான். ஆமா. சத்யா, இப்போ எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க? 1,10,000 ரூபாய். ஆனா வேலை பிடிக்கல. வேலை பிடிக்கல, சுத்தமா பிடிக்கல. இல்ல, நிறைய பேரு வேலையே நமக்கு தான், வேலைதான் முக்கியம், வேலையில தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட இருக்கிறாங்க. அதுக்குதான் கேட்டேன். இல்ல, கண்டிப்பா எனக்கு காசுக்கு வருது இல்லன்னு சொல்லல. பட் ஆனா
என் மனைவி மக்கள் கூட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லாத இருக்குண்ணே. ஒரு 2 ஹவர் 3 ஹவர் கூட எனக்கு ஒழுங்கா சாப்பிட முடியல. ஒரு நேச்சர்ஸ் கால் போக முடியல. அந்த மாதிரி ரொம்ப சாமிங்கா இருப்பீங்க. உங்க கண்ணை பார்த்தாலே தெரியுது. ஈவினிங் 5 மணில இருந்து காலையில எனக்கு அதனாலேயே அந்த வேலையை எவ்வளவு சீக்கிரம் விடணுமோ அவ்வளவு சீக்கிரம் விடணும். வெஸ்டீஜ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும்ன்றது விருப்பமா இருக்கு சார். உங்களுக்காகவும் நிறைய சப்போர்ட் பண்ணி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்றாங்க. உங்க கீழ ஒரு சூப்பர் லைன் உருவாயிட்டு இருக்கு. அதனால வந்து நீங்க வந்து அந்த போக்கஸ வந்து இன்னும் அதிகமா கொடுங்க. ஒரு ஒரு 50,000 வந்து ஏன்னா எனக்கு சாப்பாடு போடுறது உங்க வேலை தான். அதை விட முடியாது ஆக்சுவலி. அந்த சூழ்நிலை தான் மேடம். இப்போ அந்த சூழ்நிலை கைதியா தான் அதுதான் உங்க சாப்பாடு. அதுதான் நீங்க சாப்பாடு. அதுதான் அது செய்யற தொழில் தெய்வம் தான். ஆனா தெய்வமே நம்மள கஷ்டப்படுத்தும் போது பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, செய்யற தொழிலே நம்மள கஷ்டப்படும்போது தெய்வத்துக்கிட்ட இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டு இன்னும் ஸ்ட்ராங்கா தெய்வத்துக்கிட்ட வரேன் கேட்டு அதை வந்து கொஞ்சம் சீக்கிரமா வளர்த்துறணும். அவ்வளவுதான். ஆனா இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா எனக்கு ஹாப்பி. அவ்வளவுதான். எப்பெல்லாம் கேப் கிடைக்குதோ ரூபன் சார கொஞ்சம் வேற வழி இல்ல, கொஞ்சம் டார்ச்சர் பண்ணி கொஞ்சம் இது, ஏன்னா அவரு சொல்லாமே செய்வாரு. அண்ணன் மேல ஒண்ணுமே குறையே இல்ல மேடம். அவரு எனக்கு சப்போர்ட் பண்றது பண்ணிட்டே தான் இருக்காரு. இத்தனைக்கும் ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா கால் பண்றாரு. என்னோட சூழ்நிலை தான் அந்த மாதிரி இருக்கு. ஆனா இல்ல என் மேலதான் ப்ளேம் பண்ணுவேன். எக்ஸ்ட்ரா டைம் மேனேஜ் பண்ணனும். நான் என்ன தெரியுமா சொல்றேன், உங்களுக்கு 10 நிமிஷம் கேப் கிடைச்சா கூட அந்த 10 நிமிஷத்துல இன்னைக்கு என்ன வர்க், இன்னைக்கு என்ன நான் பண்ணணும், என் கீழ இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் அனுப்புறேன்னா இந்த சிஎன்டிக்கு அதை வச்சு நான் என்ன பண்ணணும்ன்றத கடகடன்னு பண்ணி அந்த ஷெட்யூல் பண்ணிடுங்கன்னு சொல்றேன். உங்க ஒர்க்கை டெய்லி ஷெட்யூல் பண்ணிடுங்க. அப்பதான் அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த 50,000க்குள்ள போக முடியும். அந்த 2000 பிவின்றதுல காம்ப்ரமைஸே கிடையாது. அது எப்படியாவது பண்ணிடுங்க. ஓகேவா? இல்ல மெயின் வந்து டீம் வளர்ந்துருச்சு மேடம். டீம்லயே பிரான்ஸ்லாம் வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஈக்குவலண்டா நான் இல்லனாலே அது வந்து என்னோட ரெஸ்பெக்ட் குறைஞ்சிரும். அதுக்காக வேண்டியாவது நான் இப்போ ஓடணும். டீமை மோட்டிவேட் பண்ணி அவங்கள ஒரு லெவலுக்கு கொண்டு போறதுக்கே நான் கண்டிப்பா ஓடி ஆகணும். வேற ஆப்ஷனே இல்லை எனக்கு. இப்ப நிறைய லீடர்ஸ் உருவாகிட்டாங்க. அவங்கள டெவலப் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிறதுக்கு கண்டிப்பா நான் முன்னாடி இல்லைன்னா அது நல்லாவும் இருக்காது. எனக்கு புரியுது மேடம். சைக்கலாஜிக்கலாவும் இட்ஸ் நாட் ரைட் திங். கிரேட் சார், கிரேட். ரொம்ப சந்தோஷம். அண்ட் வேற யார் வந்து இன்னும் டைரக்டர் முடிக்காம இருக்கீங்க? அருள் கிளியன் சார். அருள் கிளியன் சார் மாவடி. குட் மார்னிங். விக்டோரியா மேடம் குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க அருள் செழியன் சார். செப்டம்பர் மேடம் ஜாயின் பண்ணேன். அதனால சார் இல்ல சாரி அக்டோபர் ஜாயின் பண்ணேன். சாரி அக்டோபர் ஜாயின் பண்ணேன். சரி இப்ப 1000 பீ வந்திருக்கு. நவம்பர் இந்த மாசம் முடிக்கணுமே டைரக்ட். இந்த மாசம் அதான் மேடம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். முடிச்சிருவேன். 99% முடிக்கிற மாதிரி தான் இருக்கிறேன். அதான் முடிச்சு சொல்லலாம்னு பாக்குறேன் உங்ககிட்ட. அதான் சொல்லிட்டீங்க. நீங்க ஏர் பீரியட் சொல்லுவீங்களோ இல்ல வாட்டர் பீரியட் சொல்வீங்களோ இல்ல ஃபாஸ்ட் ஆட் முடிப்பீங்களோ இல்ல அக்ரில பாத்துப்பீங்களோ, டைரக்டர் முடிக்கிறதுக்கு டிலே பண்ணாதீங்க. சொல்றேன் டைரக்டர் முடிக்கிறதுக்கு டிலே பண்ணா உங்களோட உழைப்புக்கு பணம் ரொம்ப கம்மியா வாங்கிட்டு இருக்கீங்க. உழைப்புக்கு பணம் ஜாஸ்தி வாங்குன்னு சொல்றேன். அவ்வளவுதான். சார வந்து தனியார்பேட்ல பாத்தீங்கல்ல, அந்த டிராவல்ஸ் வச்சிருந்தாங்க. 50,000 ரூபாய் வாடகை கொடுத்து ஃபர்ஸ்ட் நவம்பர் மீட்டிங் வருது. அக்டோபர் 2 ஞாபகம் வருது சார். ரொம்ப சந்தோஷம். அக்டோபர் 2 அதான் அன்னைக்கு வந்தேன். நோ ப்ராப்ளம். நான் அந்த உமன்ஸ் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணீங்களா? சாட் மட்டும் பண்ணுங்க. அட்டெண்ட் பண்ணீங்களா, என்ன ஃபீல் பண்ணீங்கன்றது மட்டும் சாட் பண்ணுங்க. Thank you. So great sir. சார் அருள் கிளியன் சாரோட டீம்ல இருந்து இன்னைக்கு ஒரு 4 பேர் உமன்ஸ் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க ஒய்ஃப் ஆமா 4 பேர் வந்தாங்க. 5 பேர் வந்தாங்க. கரெக்ட். அவங்க ஒய்ஃப் அவங்க பொண்ணு எல்லாரும் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. எல்லாரும் வந்தாங்க. எல்லாம் அட்டெண்ட் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க சார்? எல்லாம் நல்ல மோட்டிவா இருந்ததுன்னு சொன்னாப்ல. எல்லாம் ஃபியூச்சர்ல அவங்க எல்லாம் பண்றேன். இப்ப கிராமத்துல இருந்தா தேவகோட்டத்துல இருந்தா பேசினாங்க. எல்லாம் நானும் பண்றேன், இனிமே நல்லா பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மோட்டிவா பண்ணாங்க. வெளியே யாரும் பேச மாட்டாங்க அவங்க யார்ட்டையும். இதனால உங்க ப்ரோக்ராம் பார்த்துட்டு நல்லா பேசுறேன், எல்லாத்தையும் நல்லா பண்றேன் அப்படின்னு பேசி சொல்லியிருக்காங்க. இப்ப நாளைக்கு நான் ஊருக்கு போறேன், கிராமத்துக்கு போறேன். இப்போ இந்த அக்ரி ப்ராடக்ட்லாம் அந்த சார் திருச்சியில இருந்து அனுப்பிச்சாரு எனக்கு. இந்த லீஃப்லெட் எல்லாம் அது எடுத்து வச்சுட்டு பேக்ல இன்னைக்கு நாளைக்கு போயிட்டு எங்க ஊர்ல போய் எல்லாருக்கும் சொல்லி இது பண்ணலாம் இருக்கு. அக்ரி ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்றதுக்கு. ஓகே கிரேட் சார். ரொம்ப சந்தோஷம். அதாவது உங்க மிஸ்ஸஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொன்னாங்க. நான் எல்லா மிஸ்ஸஸ் கிட்டயும் ரிக்வெஸ்ட் கேட்டுக்கிட்டேன். என்ன கேட்டுக்கிட்டேன்னா, உங்க ஹஸ்பண்ட் எல்லாம் தண்ணி தெளிச்சு கொஞ்சம் விட்டுடுங்கப்பா அப்படின்னு. எல்லாம் வைஃப் ரொம்ப சப்போர்ட் பண்றாப்ல. நல்லா பண்றாப்ல. மகாராணி மாதிரி வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
அதான் சொன்னீங்க. எல்லாரும் நல்ல சப்போர்ட் பண்றாங்க, எல்லாரும் நல்ல சப்போர்ட் பண்றாங்க. அவங்க நான் பேசுறத விட இப்ப 10 மணிக்கு ஜாஸ்தியா பேசுறாங்க அவங்க. நான் கம்மியா பேசலாம், அவங்க தான் ஜாஸ்தியா பேசுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நிறைய பேர்ட்ட பேசி நிறைய பேர் எடுத்திருக்காங்க. சார் வீட்ல லேடிஸ் சப்போர்ட் பண்ணா, லேடிஸ்க்கு ஜென்ஸ் சப்போர்ட் பண்ணா வேற மாதிரி வளரும் சார் பிசினஸ். உண்மையிலே கரெக்ட் மேடம். நிறைய லேடிஸோட சப்போர்ட் இல்லாதனால ஜென்ஸால அந்த ஃப்ரீயா மென்டலா ஃப்ரீயா இருக்க மாட்டாங்க. வீட்டுக்கு வந்து லேடிஸ் அந்த முகம் மலர்றனாலே ஜென்ஸுக்கு டென்ஷன் ஆயிடும். அதனால வந்து அந்த ஒரு விஷயத்துக்காக தான் எல்லாரோட ஒய்ஃப், எல்லாரோட அம்மா, என்னோட சிஸ்டர், எல்லாரோட ஃபீமேல் ஃப்ரெண்டு எல்லாரையும் கூப்பிட்டேன். கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபீமேல் ஃப்ரெண்டுன்னு போட்டேன். எல்லாரும் நல்ல ஸ்போர்ட், நல்லா மோட்டிவேஷனா இருந்தது. எல்லாரும் நல்லா இருக்கு போட்டப்ல. கிரேட் சார், ரொம்ப சந்தோஷம் சார். இந்த மாசம் டைரக்டர் முடிச்சிருங்க. நீங்க அக்ரில கூட நீங்க எடுத்துட்டு இந்த 10 நாள் ப்ராஜெக்ட் எடுத்தா முடிச்சிடலாம். ஆமா மேடம். அப்புறம் இந்த அக்ரி கிட்ட பத்தி எல்லாத்தையும் சொல்லுங்க மேடம். அது கிடைச்சிச்சு எனக்கு. ஓகே சார். இல்ல ஒரு சிலர் வாங்கிருக்காங்க நம்ம டீம்ல. சார் இந்த அக்ரில நிறைய பேர் டவுட் கேக்குறாங்கல்ல, இந்த அக்ரி கிட்ட ஓபன் பண்ணி கரெக்டா கோ த்ரூ பண்ணீங்கன்னா நீங்களே வந்து ஒரு அக்ரி ஆபீசர் ஆயிடுவீங்க. நிச்சயமா. நான் பாருங்க அடுத்த மாசம் 1ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு ஆர்டர் எடுத்து காமிக்கிறேன் அக்ரில. நம்ம ஒரு அக்ரி ஆபீசரா மாறிடணும். நம்ம மாறிட்டோம்னா சார் அக்ரி யூமிக் அக்ரி 82 இத பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு எதுக்கு எவ்வளவு கலக்கணும் எல்லாமே இந்த புத்தகத்துல இருக்கு சார். எதுவுமே கஷ்டமே இல்ல, எல்லாமே இந்த புக்ல இருக்கு. சரி மேடம். அத கொஞ்சம் கரெக்ட்டா. அந்த புக் இங்கிலீஷ்ல இருக்கா? இல்ல சார், தமிழ்ல தான் இருக்கு. சங்கர் இங்கிலீஷ்ல தான் கேட்பாரு. நீங்க ரவீந்திரன் சார்ட்ட சொன்னா இங்கிலீஷ்ல மாத்தி கொடுக்குறாரு. சங்கர் எல்லாமே இங்கிலீஷ்ல தான் கேட்பாரு. அதுக்குதான் அக்ரிய சரியா போக்கஸ் பண்ணாம இருக்கிறாங்க. ஏன்னா இங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்களே இன்னும் போக்கஸ் பண்ணாம இருக்கிறாங்கன்றதுதான் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ரவீந்திரன் சார் வந்திருக்காங்க, அக்ரி ட்ரெய்னர், நம்ம டீமோட அக்ரி ட்ரெய்னர். ரவீந்திரன் சார், நீங்க எல்லாம் 20,000 பிவி பண்ணா சார். என்ன சார் நீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் ரூபன் சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையான்னு தெரியல. நான் அதாவது மோகன் சார்லாம் இங்க அப்பாயின்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே நான் இந்த அக்ரி ப்ராடக்ட்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் நான் இங்கிலீஷ்ல ஆல்ரெடி எழுதிட்டேன். அதையும் கொடுத்தேன். சார் இதை பார்த்துட்டு ஏதாவது ஒரு ஒப்பீனியன் கொடுங்க சார் அப்படின்னு. ஸோ அதனால இது ஆல்ரெடி என்கிட்ட இங்கிலீஷ்ல இருக்குது. நான் உங்ககிட்ட ஒப்பீனியன் கொடுக்குறேன்னு கேட்டேன், நீங்க என்ன எனக்கு தரல. மேடம் நிச்சயமா இல்ல. இது வந்து நான் உங்ககிட்ட கொடுக்க கூடாதுன்னா எனக்கு எண்ணமே கிடையாது மேடம். இட்ஸ் நாட் தட் யூ ஆர். நான் சும்மா காமெடிக்கு சொன்னேன் சார். இல்ல இது வந்து ரவீந்திரன் சாரை பொறுத்த வரைக்கும் வானத்துல உள்ள மேகம் மாதிரி எல்லாருக்கும் மழை பொழியக்கூடிய ஆளு. யாருக்கு எந்த சார் ஆனா உங்க இதுல மழை பொழியணும்ல மேடம். அது எனக்கு மேடம் நான் ஒண்ணு சொல்றேன் மேடம். அதாவது எனக்கு 100க்கு 1000% கான்பிடன்ஸ் இருக்கு. நான் எனி டைம் நான் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணனா போயினே இருந்துரும். அது பத்தி இல்ல. அதனால நீங்க அக்ரி மட்டும் சார் நான் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு டேட்டாபேஸ் கலெக்ட் பண்ணிட்டு நிறைய அந்த ஏக்கரா லேண்ட் வச்சிருக்கவங்க கிட்ட ஃபோக்கஸ் பண்ணாலே நீங்க கோடீஸ்வரனா செட்டில் ஆயிடலாம். ஏன்னா குஜராத் அது டெஃபினட்டா எனக்கு எல்லாம் ஒரு நிமிஷம் சார். குஜராத்ல எல்லாம் உண்மையிலே சொன்னா ஃபாரின் ட்ரிப் வந்தா ரெஸ்ட் ரூம் கூட எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது அவங்களுக்கு எல்லாம். அவங்க எல்லாம் ஆடி கார் வச்சிருக்காங்க. காரணம் வெறும் அக்ரி ப்ராடக்ட். வெறும் அக்ரி ப்ராடக்ட். அங்கெல்லாம் வெறும் அக்ரி மட்டும் தாங்க, வேற எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. வெறும் அக்ரி மட்டும் தான். பஞ்சாப்ல எல்லாம் போடுறாங்க பாத்தீங்கன்னா வெறும் பஞ்சாப் ஒன்லி. பஞ்சாப்ல எல்லாம் வெறும் அக்ரி ப்ராடக்ட் தான். அதுலயே 4-5 பேர் ஆடி BMW பென்ஸ் வச்சிருக்காங்க. வெறும் அக்ரி ப்ராடக்ட், வேற எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. மேடம் அது என்ன ரீசன் நான் சொல்லிடுறேன் மேடம். கொஞ்சம் எனக்கும் கான்டாக்ட் இருக்கிறதுனால சொல்றேன். பஞ்சாப்ல என்ன ஆச்சுன்னா ஹையஸ்ட் யூசேஜ் ஆஃப் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் இந்தியாவில எங்க நடந்ததுன்னா பஞ்சாப்ல. அதுல என்ன ஆச்சுன்னா இந்த 40-60 இயர்ஸ்ல போய் என்ன ஆச்சுன்னா அந்த மண் எதுக்குமே உதவாம போயிடுச்சு. ஸோ இப்போ அந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் ரொம்ப டெஸ்பரேட்டா இருந்தாங்க என்ன பண்றதுன்ட்டு. ஸோ அப்போ இந்த வெஸ்டேஜ் உள்ள பூந்த உடனே டிட்ட ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பெரிய மிராக்கிள் நடந்தது. அதனால பாத்தீங்கன்னா அங்க பஞ்சாப்ல ஃபார்மர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கியூ கட்டி வாங்கி போனாங்க நம்ம அக்ரி ப்ராடக்ட். அதனாலதான் தமிழ்நாட்டுல 80% அக்ரி லேண்ட் சார். ரவீந்திரன் சார் இறங்கி அடிச்சீங்கன்னா ஐயா இப்ப 10 அதாவது 2 லட்சம் 2 கோடியா மாறி இருக்கு தமிழ்நாட்டுல. 2 கோடியில நம்ம எத்தனை கோடி எடுக்கிறோம் மேடம்? அது காரணம் இப்ப நான் என்ன பண்ணேன்னா என் லைன்ல நான் பாக்கல, எனக்கு சம்பந்தமே. இப்போ ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா மேடம் ரூபன் சாரோட டீம்ல இருந்து
டெஃபினட்டா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் 3 கால் வரும். யாருன்னு எனக்கு தெரியாது சார், நான் பாலக்கோட்ல சரி இருந்து சார், நீங்க என்ன பேசுறேன். பண்ணுங்க, இனிமே வந்து Facebookல ஒரு ஆட் போடுங்க. சரிங்களா? அக்ரெசிவா வந்து பாத்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு ஆட் போடுங்க. ஆட போட்டு வரவங்களுக்கு எல்லாம் இனிமே நீங்க பேசுங்க. அந்த 3 காலோட சேர்த்து நீங்க 10 கால் பேசுங்க சார் உங்களுக்காக. எனக்கு கண்டிப்பா அதெல்லாம் அதுதான் தெரியாது பண்றோம். சார். இந்த இல்ல மாசம் நீங்க வந்து அக்ரில 10 நாள்ல ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி ஒரு 5000 வியூ பண்றீங்க. கண்டிப்பா எல்லாம் உங்க ஆசீர்வாதம். கண்டிப்பா கடவுளோட ஆசீர்வாதம் என்னோட பிரேயர். கடவுள் மட்டும் தான் ஆசீர்வாதம். கண்டிப்பா மேடம் இதுக்கு வந்து ஒரு உதாரணம் ரவீந்திரன் சார் கிட்ட கேட்டு மஞ்சளுக்கு கொடுத்துருந்தோம் மேடம். அக்ரி 82 பூமிக்கு சரிங்க சார். ஃபீல்டு போகும்போது பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80 அண்ட் எபோவ் இருக்கும். அவர் வந்து நாம ஒரு அக்ரி ஆபீசர்னு சொல்லிட்டு நேத்து வந்து உட்காந்துட்டு 8 மணி ஆயிடுச்சு மேடம். அதனால காட்டை பார்க்க முடியல. அந்த காட்டுக்காரங்க என்ன அப்படின்னா அவரு ஸ்ப்ரே பண்றவர் மேடம், அதாவது மருந்து அடிக்கிறவரு. அவர் காட்டு கொடுக்கும்போது சாரிட்ட ஒரு டிஸ்கஷன் கேட்டுதான் கொடுத்தோம். நேத்து போகும்போது அவ்வளோ அதாவது ஆச்சரியம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்களை அவ்வளோ பாராட்டு மேடம். ஏன்னா இத்தனை காலம் அந்த 80 வயசு முதியோர் சொல்றேன், இத்தனை காலம் நான் மஞ்சள் பயிரிட்டு இருக்கிறேன். இந்த தாடி எனக்கு விளைச்சல் வந்து ஒரு 6 மாசம் தான் ஆகுது மேடம். இன்னும் புடுங்கறதுக்கே வந்து இன்னொரு 4 மாசம் இருக்குது. தை மாசியில தான் வந்து எடுக்க போறாங்க. அதுக்கே வந்து விளைச்சல் சூப்பரா வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் இவங்க காட்டை பார்த்துட்டு பக்கத்து காட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கேட்டு அதுதான் சார் இப்போ ரகசியமே அதுதான். கோபி சார் ஒரு நிமிஷம், ரகசியமே அதுதான். ஒரு காட்டுல ரிசல்ட் வந்தா அந்த காட்டை அடுத்து 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 அந்த டெய்லி போயிடணும் அந்த இடத்துக்கு. இதுதான் ரகசியமே. டெய்லி போய் அங்க இருந்து அப்படியே ஒரு ஒரு காடா போனீங்கனாலே விவசாயிகள் வந்து செயின் அப்படியே பக்கத்து வயல் பக்கத்து வயல் பக்கத்து வயல் பக்கத்து வயல்னு போனாலே பயங்கரமா பிசினஸ் எடுக்க முடியும்னு சொல்றேன். மேடம் இப்போ தெரிஞ்சிச்சா நான் சார் எனக்கு உங்க அக்கவுண்ட்ல வரணும் சார். இந்த கதையே சொல்லக்கூடாது நீங்க என்கிட்ட. கண்டிப்பா மேடம். அதாவது எனக்கு உண்மையிலே கோபி சார் சொல்லும் போது நான் ஒரு 5000 வியூ எடுத்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சது. ஏன்னா தாயும் பிள்ளைனாலும் வாயும் வயிறும் வேற சார். அதெல்லாம் வயிறு ஒப்பிக்கலாம். மேடம் இன்னொரு நண்பர் இருக்காரு சுரேஷ். சுரேஷ் உங்க மைக் ஆன் பண்ணுங்க. அவரு தென்காசியில இருந்து கனெக்ட் ஆயிருக்காரு. சுரேஷ் சார் குட் மார்னிங். சுரேஷ் குட் மார்னிங். அவருக்கு தென்காசியில நெட்வொர்க் ப்ராப்ளம். அது புதன்கிழமை அந்த வீடியோ ஷூட் பண்றோம் மேடம். ஷூட் பண்ணிட்டு புதன்கிழமை ஈவினிங் குள்ள குரூப்ல சப்மிட் பண்ணிடுறேன் மேடம். கிரேட் சார், ரொம்ப சந்தோஷம் சார். சுரேஷ் வீடியோ ஆன் பண்ண முடியுமா? இல்ல சுரேஷ் மைக் ஆன் பண்ணிட்டாரு. இல்ல அவர் வீடியோ ஆன் பண்ணா பேசுங்க. அவர் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறார் மேடம். அவரை பத்தி நான் ஒரு அறிமுகம் கொடுத்துறேன். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் தென்காசியில இருந்து என்கிட்ட போன்ல தான் கேட்டாரு கத்திரிக்காவுக்கு என்ன கொடுக்குறதுன்னு. நான் அக்ரி ஹியூமிட் அக்ரி 82 எப்படி கொடுக்கணும்னு சொன்னேன். அதே மாதிரி மருந்து அடிக்கும் போது அக்ரி 82 எப்படி மிக்ஸ் பண்ணி அடிக்கணும்னு சொன்னேன். அவரு செஞ்சுட்டு ஒரு 15 நாள்ல ரிசல்ட் வந்த பிறகு இன்னைக்கு ஒரு 20 நாளா எங்களை தூங்கிட மாட்டேன்றாரு. டெய்லி ஒரு அவரு இப்ப வயசு வந்து 18-19 தான் ஆகுது. பட் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா விவசாயிகளையும் இது பண்றாரு. அவங்க ஏரியாலேயே எல்லா விவசாயிகளையும் பேசிட்டு இருக்காரு. வாங்கி கொடுத்துருக்காரு நிறைய பேருக்கு. வாங்கி கொடுத்து ரிசல்ட் வந்துகிட்டே இருக்கு. சுரேஷ் பேசுங்க. சுரேஷ் பேசுங்க. குட் மார்னிங் மேடம். மார்னிங் சார். ஹலோ. அவருக்கு அக்ரி எல்லாம் நல்லா வேலை செய்யுது. ஆனா சிக்னல் தான் வேலை செய்யல. சுரேஷ் கொஞ்சம் வெளியில வாங்க, வீட்டை விட்டு வெளியில வாங்க. அவர் இப்ப மொட்டை மாடல தான் நிப்பாரு சார். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. டைரக்டருக்கான ஃபோக்கஸை வந்து டைட்டா கொடுங்க. ஃபாஸ்ட் ஸ்டார்ட்டுக்கு நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே மாதிரி அக்ரிக்கு மந்த் எண்டில் போது அக்ரி அண்ட் ஏர் பியூரிஃபையர் அண்ட் வாட்டர் பியூரிஃபையர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 இதுலயும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா பெரிய லெவல்ல சக்சஸ் நடக்கும். புரியுதுங்களா மேடம்? ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மேடம். சொல்லுங்க சார். அதாவது இந்த ஏர் பியூரிஃபையர் அண்ட் வாட்டர் பியூரிஃபையர் இருக்கு இல்லையா? ஆமா. அதுக்கு வந்து கண்டிப்பா முறையில யாருக்கா போகும்போது ப்ரோச்சர் வேணும் மேடம். நம்ம ஆபீஸ்ல கேட்டாலும் அந்த எங்கேயுமே வந்து அந்த ஒரு பிரிண்ட் அவுட் ப்ரோச்சரே இல்லை. ஏன்னா அதை நம்ம வந்து என்னதான் நம்ம வாட்ஸ்அப்ல இருக்கிறது எல்லாத்தையும் அமிச்சா கூட
நான் கூட ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் போயிட்டு சேர்மனை மீட் பண்ணேன். உடனே அடுத்தது அவர் கேட்குற கேள்வி, அந்த ப்ரோச்சர் என்ன வச்சிருக்காரு. அதே மேடம் அந்த ப்ரோச்சரே அவைலபிள் ஆகும். இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக ஏர் பியூரிஃபையர் வாட்டர் பியூரிஃபையர் நம்ம அது காசு கொடுத்து வாங்கிக்கிறோம், அது தப்பு இல்லை. ப்ரௌசர் தானே சார், நம்ம சர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வாங்கி தரேன் சார். திருச்சியில ஏதாவது இருக்கா கேட்டுட்டு பிளான் பண்ணலாம் சார். சரிங்களா? சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரிங்களா? சோ இந்த 7 days லேர்னிங்க இன்னும் பக்காவா கொண்டு போங்க. இப்ப வந்து நீங்க செய்ய வேண்டிய வேலை இந்த 22nd இருந்து இந்த 8 நாள் முழு ஃபோக்கஸ் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் தான். உட்கார்ந்து உங்க டீம்ல நான் சொன்ன மாதிரி 318 கீழே யாரெல்லாம் ப்ரீவியஸ் குமிலேட்ல இருக்காங்க லிஸ்ட் எடுங்க, எழுதுங்க, நோட்ல எழுதுங்க, அவங்களுக்கு பேசுங்க. யாரெல்லாம் 100 PV வாங்கியிருக்காங்க இந்த மாசம் புதுசா, அவங்களெல்லாம் இன்னும் 182 PV பண்ண வைங்க. இது மாதிரி வந்து ஒரு 10 பேரை பண்ண வச்சாலே நீங்க வந்து ஈஸியா பாத்தீங்கன்னா 3000 PV பண்ணிடுவீங்க. இப்ப இந்த டைமை வந்து கரெக்டா இந்த 8 நாளை யூஸ் பண்ணாலே டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஹேப்பன்ஸ் வந்து நடக்கும், பயங்கரமா நடக்கும், மிராக்கிள்ஸ் நடக்கும். அதே நேரத்துல அக்ரிக்கு வந்து எப்பவுமே ஆஃபர் இருக்கு. அதே மாதிரி 27ஆம் தேதி வரைக்கும் இப்ப ஆஃபர் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையும் பயன்படுத்துங்க. இன்னும் ஸ்ட்ராங்கா கத்துக்கிறதுக்கான முயற்சிகள் எடுங்க. சோ உங்க எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஒரு நிமிஷம் அந்த சூரியகாந்த் சார் பேசுறாரு. அவர் இப்ப 4 நாள் 5 நாளா அந்த ப்ராசஸ்ல இருந்தவங்க சார், உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க சார். சூரியகாந்த் மேடம். மார்னிங் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கு மேடம். சூப்பரா இருக்கறேன். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார். 7 days ட்ரைனிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது மேடம். Thank you sir. Thank you. அதாவது இதுல வந்து லீடர்ஸ் வந்து நடக்கறவங்கள ஓட வைக்கிற அளவுக்கு ஒரு நாலேஜ் கொடுக்குது. கிரேட் சார், ரொம்ப சந்தோஷம் சார். அப்புறம் நீங்க மேடம் அதுல அந்த ஃபுட்பால் பத்தி சொல்லிருக்கீங்க. 1 மணி நேரம் உட்கார்ந்து பார்க்கிறதுக்கு ஒரு கோல் இல்லைன்னா ஒண்ணுக்கு வேஸ்ட். இப்படி நம்ம வந்து கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு ஒரு கோல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. நல்லா இருந்தது. Thank you sir. Thanks a lot sir. இந்த அளவுக்கு அதை அப்சர்வ் பண்ணிருக்கீங்கன்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. Thank you so much. And வந்து நீங்க சொல்லுங்க சார். அந்த ஸ்டேக்கு எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறதா இருந்தது. இப்போ நம்ம வெஸ்டீஸ்ல சப்ளிமெண்ட் இருக்குதோ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு சப்ளிமெண்ட். ரொம்ப நன்றி மேடம். கிரேட் சார், ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க கத்துக்கிட்டது இல்ல, உங்க கீழே யாரெல்லாம் இந்த சின்சியர் அப்படி நான் பிசினஸ் பண்ணா எல்லாருமே உள்ள வராங்க. அதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. யாரும் பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னு உள்ள வரல, பிசினஸ் பண்ணணும் சம்பாதிக்கணும் தான் உள்ள வராங்க. அப்ப எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய டைலாக்கே 7 நாள் ரெடியா இருக்கியா கத்துக்க, இது சொல்லிக்கிட்டே இருங்களேன், அவங்களே ரெடி ஆயிடுவாங்க. நீங்க சொல்லாததுனால அவங்க செய்யல, நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க செஞ்சிருவாங்க. ஓகே சார். சார் வேற ஏதாவது நான் பேச வேண்டியது இருக்கா? இல்ல மேடம், நான் ஒரு 2 minutes பேசிட்டு நான் முடிச்சுக்கிறேன். இல்ல சார், நான் உங்களை ஹோஸ்ட் ஆக்கிடுறேன் மீட்டிங்க்கு. நீங்க பேசிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கங்க, நான் லெஃப்ட் ஆயிக்கிறேன். Thank you. ஓகே sir, thank you so much for everyone. Thank you so much. Thank you madam. Thank you madam. Precious time, valuable time. Thank you. Thank you sir. உதயமூர்த்தி சார், லேடிஸ் டீம் டெய்லி 4 மணிக்கு கனெக்ட் பண்ணுங்க. Thank you. ஓகே மேடம். Thank you. ஓகே மேடம். Thank you. ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாத்தையும் பண்ற ரிக்வெஸ்ட் ஒண்ணே ஒண்ணுதான். எல்லாருமே இந்த 7 days ப்ராசஸ் முதல்ல முடிங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னு யோசிக்காதீங்க. அதுலதான் நிறைய இருக்கு. புதையல் இருக்கு, புதையலுக்கான வழி இருக்கு. நீங்க எல்லாரும் சொன்னதை கேட்டிருப்பீங்க. இது வரைக்கும் அதை யூஸ் பண்ணாதீங்க. முதல்ல கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா இதுல இருக்க முக்கியமான லீடர்ஸ் எல்லாரையுமே நான் வந்து SFT 7 days லேர்னிங்ல நான் எல்லாத்தையும் கொண்டு வந்துருக்கிறேன். நீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க டீமுக்கு, உங்க டவுன்லைனுக்கு தனியா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா ஒட்டுமொத்தமா நிறைய உங்களுடைய பேரல் லைனு அந்த லைன் எல்லாம் ஒன்னா வச்சு பண்றதை விட உங்க டீமுக்கு தனியா ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி அவங்க ஒவ்வொருத்தருக்கும் அனுப்புங்க. அவங்கள வந்து டைரி பென் வச்சு அந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ண சொல்லுங்க. அப்புறம் ஃபீட்பேக்கை வாய்ஸ் மெசேஜா போட சொல்லுங்க. இதுல 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு, அவங்க பார்ப்பாங்க, அவங்க பார்க்கும்போது அவங்க எழுதுறாங்க, செகண்ட் லேர்னிங். அவங்க வாய்ஸ் மெசேஜ் போடும்போது தேர்ட் லேர்னிங். இதுல என்னோட என்னன்னா, ஒருத்தர் விட்டதை இன்னொருத்தர் சொல்லும் போது அந்த விஷயம் அவங்களுக்கு திரும்பவும் ரிவைண்ட் ஆகும். அப்ப திரும்பவும் ரிவைண்ட் ஆகும்போது 4வது லேர்னிங்கும் நடக்குது. ஒருத்தர் தவறவிட்ட விஷயத்த கூட அவங்க இன்னொருத்தர் மூலமா கொண்டு வரலாம். அதனால தயவு செய்து ஒவ்வொருத்தரும் உங்க டீமுக்கு நீங்க கேரிங் எடுங்க. நீங்க உங்க டீமுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலா இருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு முறைக்கு 2 முறையோட பாருங்க.
அதாவது திரும்ப திரும்ப பாருங்க. திரும்ப திரும்ப பாக்குறது தப்பே கிடையாது. காரணம் என்னன்னா, நம்ம இதுவரைக்கும் நிறைய படிச்சவங்க எல்லாம் இங்க இருக்கிறீங்க. நம்ம எந்த ஸ்கூல்லயும் எந்த காலேஜ்லயும் பணம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு சொல்லி தரல. மார்க் வாங்குறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா முதல் முறையா பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு 7 நாள் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சரியா பயன்படுத்துவோம். லீடர்ஸ் கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி ரீபர்ச்சேஸ் ஆஃபர் 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அதை எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மேடம் சொன்ன மாதிரி ஃபாஸ்டாக ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ரீபர்ச்சேஸ்லயும் வரும், அதே சமயத்துல நியூ ஜாயினிங்கும் நிறைய வரும். மினிமம் ஒரு டைரக்டர் ஆயிட்டீங்களா, மினிமம் உங்க டீம்ல 30 நியூ ஜாயினிங் வரணுன்றத மைண்ட்ல போடுங்க. 30 நாளைக்கு 30. அது உங்க டவுன்லைன் கொண்டு வந்தது இல்லை, நீங்க கொண்டு வந்தது. நம்ம ஒவ்வொருத்தரலையும் ஒரு நாளைக்கு ஒரு ஜாயினிங் போட முடியும். ஆனா அதுக்கு வெறித்தனமா வேலை செய்யணும். டவுன்லைன் இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு ஜாயினிங் வந்தே ஆகணுன்றதை வெறித்தனமா ஏற்றுக்குங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் நாங்கெல்லாம் இருக்கும்போது நம்ம டோட்டல் நெட்வொர்க் எவ்வளோன்னு தெரியாது. ஆனா இப்ப டோட்டல் நெட்வொர்க் எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஜாயினிங் இருந்தா கூட உங்களுக்கு அந்த நம்பர் கூடும். 50 51 ஆகும், 100 110 101 ஆகும், 110 ஆகும். அப்போ மாசம் நமக்கு எவ்வளவு ஜாயினிங் வருதுன்றதை நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா? ரவீந்திரன் சார் என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. ஹேண்ட்ஸ் ரேஸ் பண்றீங்க, ஏதாவது சொல்லணுமா ரவீந்திரன் சார்? சொல்லுங்க சார், அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. கேக்குதா சார்? கேக்குது கேக்குது, சொல்லுங்க சார். இப்போ நாய்ஸ் பயங்கரமா இருக்கு. நான் அந்த வாய்ஸ் எல்லாம் பார்த்து மியூட் பண்ணிட்டேன். சொல்லுங்க சார். இப்போ நீங்க டெய்லி ஒரு ஜாயினிங் சொல்றீங்க. அந்த பிளான் நேத்து ஸ்டார்ட் பண்ண சார். வெரி குட் வெரி குட், வெல் டன். நேத்து ஸ்டார்ட் பண்ணி வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நேத்து 2, இன்னைக்கு 2, 4 ஆயிடுச்சு. வெரி குட் வெரி குட், சூப்பர். ஸோ இது என்னன்னா சார், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். அதாவது என்ன ப்ராப்ளம்னா, நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கல. இதுதான் ஒரே காரணம். நீங்க இறங்கி ஒர்க் பண்ணீங்கன்னா இது ரிசல்ட். எல்லாருக்குமே அதான் சார். நமக்கு இருக்கிற தயக்கம், நமக்கு இருக்கிற கூச்சம், நமக்கு இருக்கிற சின்ன சோம்பேறித்தனம், லேசினஸ். கடைசியா இல்ல கடைசியா சொன்னீங்களா, அதான் உண்மை. மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு கூச்சம் இதெல்லாம் இல்ல, சோம்பேறித்தனம். இன்னும் ஃபீல்டுல இறங்கல. ரெண்டாவது, என்னால நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன்பா, என் உடம்பு டயர்டா இருக்குது அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிக்கிறாங்க. அந்த மனசுக்கு தான் சக்தி அதிகம். அது நமக்கு டயர்டா இருக்குன்னு சொன்னா டயர்டா இருக்கும். இல்ல எனக்கு டயர்ட் இல்ல, நான் இன்னும் போய் 10 பேரை பார்க்கணும் அப்படின்னா 10 பேரை பார்க்க சொல்லும். ரெண்டுமே மனசுலதான் இருக்குது. ஏன்னா அதை உணர்ந்தவங்க கோபி சாருக்கு அது நல்லாவே தெரியும். கோபி சாரு கடைசி 3 நாள்ல கூட 2000 பிவி பண்ணிருக்கிறாரு. சார் முடிச்சிருவோம் சார், செஞ்சிருவோம் சார். சில்வர் முடியுமான்னு கேட்ட இடத்துல கரெக்டா கோல்டோட முடிச்சாரு, அப்புறம் ஸ்டார் முடிச்சாரு. அதெல்லாம் நடக்கும். நம்ம மனசு என்ன முடிவு பண்ணுதோ அது நடக்கும். ஸோ எல்லாருமே இந்த ரீபர்ச்சேஸ் ஆஃபரையும் சரியா யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஜாயினிங், ராஜன் சாருடைய வெபினார் டெய்லி 8 மணிக்கு எக்ஸலண்டா இருக்கு. பார்த்தவங்க ஒவ்வொருத்தரும் 100 பிவில ஜாயின் பண்றாங்க. நம்ம யார்ட்டையும் போய் சரியா பேச வேண்டியது இல்லை, அவங்களே முடிவு எடுத்துடுறாங்க. ராஜன் சாருடைய வெபினார். அதே மாதிரி இப்ப மேடம் டெய்லி 4 மணிக்கு லேடிஸ் ஸ்பெஷல் ஒரு சிஎன்டி பண்றேன்றாங்க. இது தவிர நம்ம டீம்ல ரெகுலரா உங்களுக்கு சிஎன்டி வேணும்னா சொல்லுங்க, டெய்லி பண்ண நான் ரெடியா இருக்கேன். ஒரு டைம் பிக்ஸ் பண்ணிக்கலாம். காலைல 11 மணியா, 12 மணியா, இல்ல ஈவினிங் 4 மணியா, இல்ல 6 மணியா, நீங்க சொல்லுங்க, நான் ரெடி. இதுல வெள்ளிக்கிழமை மட்டும் அசோக் சாரும் மோகன் சாரும் பண்றாங்க, கம்பெனியுடைய ட்ரெயினர்ஸ். யாருக்காவது அது வேணுமா? யாரு ரெகுலரா வேணும் அப்படின்னா நம்ம டீம்லயே பண்ணலாம். ஆனா ராஜன் சாரோட வெபினார் ஃபென்டாஸ்டிக். இல்ல நைட்லாம் முடியாதுங்க, 8 மணிக்கு முடியாது, 9 மணிக்கு முடியாது, எங்களுக்கு அதுக்கு முன்னாடியே கொடுங்கன்னு சொன்னா நான் பண்ண தயாரா இருக்கேன். அது வேணும்னா எப்போ வேணாலும் நீங்க சொல்லலாம். இப்பதான் சொல்லணும் இல்லை, எப்போ வேணாலும் சொல்லலாம். இப்ப ராமுத் சார் இப்போ ஒரு 3 நாளா தொடர்ந்து 12 மணி, 1 மணி, 3 மணின்னு ஒரு 3 சிஎன்டி பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னமோ அது மாதிரி நான் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே போட்டுறேன். யார் யாருக்கு விருப்பம் இருக்குதோ கலந்துக்கலாம். ஓகேவா? ஓகே. தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். மேடம் நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம சக்சஸுக்கு நம்ம மட்டும் தான் காரணம், யாருமே இல்லை. உங்க சக்சஸுக்கு நீங்க மட்டும் தான் காரணம். இங்க ஒவ்வொருத்தரும் ஜெயிச்சிருக்காங்கன்னா ஜெயிச்சவங்க அத்தனை பேரும் அவங்களுடைய உழைப்புல, அவங்களுடைய நம்பிக்கையில தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு லீடர்ஸ் சப்போர்ட் பண்ண தயாரா இருக்காங்க. சோ அதுக்கு தயாராகுங்க. என்ன முத்து ஏதாவது பேச போறீங்களா? ரவீந்திரன் சார் நன்றி சொல்லணும் சார். அன்னைக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டு ரிப்ளை பண்ணாரு.
ரவீந்திரன் சாருக்கு ஒரு 100 நன்றி இல்ல 1000 நன்றி. நன்றி 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 சார். நன்றி சார் ரவீந்திரன் சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். 1000 தேங்க்ஸ். ஏன்னா டீம்ல எல்லாருக்குமே சப்போர்ட் பண்றீங்க. கோபி சாருக்குலாம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. யாருக்குனாலும் சொல்றீங்க. இப்ப அடுத்தது அந்த சங்கர்னு ஒருத்தர் உங்களையே புரிய வச்சிட்டு இருக்காரு. அதுலயும் அவருக்கு வந்து இங்கிலீஷ்ல சொன்னாதான் நிறைய விஷயங்கள் புரியும். அதாவது பேசுனா தமிழ் புரியும், ஆனா எழுதுனா இங்கிலீஷ் தான் புரியும். அதனால நம்ம அதையும் நம்ம அவரு உங்க நம்பரை உடனே கேட்டு வாங்கிட்டு வரேன். அவருக்கு எக்ஸ்ட்ரா வேலை கொடுப்பாரு. அதனால எல்லாத்துக்கும் செய்யறது சரி, ஆனா நீங்களும் சாதிக்கணும், நீங்களும் பெருசா வரணும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. யாரோ பேசுறீங்க? யாரு சார்? உதயமூர்த்தி சார். இல்லடா, தேங்க்யூ சொன்னேன் சார். உதயமூர்த்தி சார். பேசுங்க சார். சார் ஒரு நாளைக்கு கோல் செட்டிங் செஷன் மட்டும் ஒன்று வைக்கலாம் சார். ஏன்னா டிசம்பருக்கு அப்புறம் ஜனவரில இருந்து வித்தின் 1 இயர்ல ஒரு கோல் செட்டிங் செஷன் ஒன்று வைக்கலாம் சார். நிச்சயமா. இல்ல சில ட்ரைனிங்ஸ் எல்லாம் கூட நம்ம ஜூம்லயே பண்ணி முடிச்சிடலாம். ஏன்னா நிறைய ஜூம்லயே தான் சார். இல்ல ஜூம்லயே தான் சார். அந்த கோல் செட்டிங் ஜூம்ல தான் சொல்றீங்க. ஓகே, ஆமா சார்.